இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் திமுக இடையூறு அளிக்கும் போதெல்லாம் அதிமுக வெற்றி கண்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர், அதிமுகவை தொடங்கிய போது எம்ஜிஆருக்கு கருணாநிதி எவ்வளவு இடையூறுகளை கொடுத்தாரோ அதைவிட எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பல வகைகளில் இடையூறு செய்ததாக கூறினார். இப்போதும் கூட திமுகவால் பல இடையூறுகளை சந்தித்து வருவதாகவும், அதிமுகவை முடக்க நினைப்போரின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கருணாநிதியின் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் திமுகவிற்கு தலைவர்களாக முடியும் என்றும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர், முடக்க நிற்கின்றவர், உடைக்க நினைக்கின்றவர் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி. அதே நேரத்தில் பல பேர் சொல்வார்கள் திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், குடும்ப கட்சி. அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்